ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்றாராம். முக்கியமாக இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்றதுக்கு முன்பு போன ஸ்லோகங்களில் ஒரு யோகாரூடனை பற்றி அழகாக சொன்னார். கர்மயோகமும் சாங்கியோகமும் சமம்தான் என்றும் சொன்னார். அதே மாதிரி அதுக்கு முன்பு ஸ்லோகத்தில் நாமே நமக்கு எதிரியாகவும் நாமே நமக்கு நண்பனாகவும் இருக்கிறோம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி நமக்கு நாமே நண்பனாக எப்படி இருக்கிறோம் என்ற கேள்வி வரும்போது நமக்கு நாமே நண்பனாக அப்பொழுது இருக்கிறோம். எப்பொழுது என்றால் நாம் நம்மளோட புலன்களையும் ஆசைகளையும் பற்றுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற சமயத்தில் தான் நமக்கு நாமே நண்பனாக இருக்கிறோம். அதுவே ஆசைகள் புலன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், நம்மை அந்த ஆசைகள் புலன்கள் கட்டுப்படுத்தினது என்றால் நமக்கு நாமே எதிரியாக மாறிவிடுகிறோம் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். இப்பொழுது நமக்கு நாமே நண்பனாக இருக்கிறோம் என்கிற பட்சத்தில், அதாவது நம்மளோட புலன்கள் ஆசைகளையும் நம்ம அடக்கி வைத்திருக்கிறோம், நம்மளோட அனைத்து பற்றுகளையும் நம்ம துறந்து விட்டோம், அந்த நிலையில நம்ம இருக்கும்போது ஜிதாத்மன, இந்த ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ஜிதாத்மன என்கிற சொல்லால. ஜிதாத்மன என்றால் தன்னைத்தானே வெற்றி கொண்டவராக, அதாவது தன்னை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற நபராக, தன்னோட புலன்கள் ஆசைகள் பற்றுகள் இது எல்லாத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு நபரை தான் ஜிதாத்மனன் என்று அழைப்போம். ஜிதாத்மனன் ஆகிய அந்த ஒரு தனக்குத்தானே நண்பனாக இருக்கிற அந்த நபர் எப்படி இருப்பார் என்பதற்கான இலக்கணத்தை இந்த இடத்துல அழகாக சொல்றார் நம் கிருஷ்ணன். அதாவது தனக்குத்தானே நண்பனாக இருக்கிற நபர், தனக்குத்தானே நன்மையை தரக்கூடிய அந்த நபராக இருப்பவர், அவரோட குணங்கள் என்ன என்பதை அழகாக இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றார். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः. ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய, பிரசாந்தஸ்ய என்றால் பேரமைதி உடையவராக இருப்பார். அவரோட மனம் சஞ்சலங்கள் இல்லாமல் சலனங்கள் இல்லாமல் ஒரே சீராக இருக்குமா அவரோட மனம். அப்படி சலனங்கள் இல்லாமல் அலைப்பாயாத ஒரு மனதோடு இருப்பாராம் அந்த நபர் தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் நபர். சிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः. அதாவது எப்பொழுதும் அந்த பரமாத்மா, எப்பொழுதும் அந்த இறைவனை தன் மனதில் வைத்துக்கொண்டு அந்த இறைவனின் சிந்தனையிலேயே, அந்த கடவுளின் சிந்தனையிலேயே இருப்பாராம் அந்த நபர். சிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோஹோ. அப்படி இருக்கும் ஒரு நபருக்கு அனைத்து நிலைகளிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் சமபாவனையோடு இருப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் சமபாவனை என்பது கர்மயோகத்தின் ஒரு அடித்தளமாக இருப்பது என்று சொன்னேன். ஆனால் இந்த ஒரு நபர் தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் அந்த நபர் கர்மயோகத்தை பின்பற்றி சமபாவனையோடு இருந்து அதன் மூலமாக கர்மயோகத்தை பின்பற்றுகிறார் என்று சொல்றார். இப்படி இருக்கும் ஒரு நபர் எந்தெந்த சூழ்நிலைகளில் சமபாவனையோடு இருக்கார், எந்தெந்த சூழ்நிலைகளில் சமமான ஒரு மனப்போக்கோடு இருக்கிறார் என்றால் சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோஹோ என்று 3 எக்ஸாம்பிள், 3 உதாரணம் கொடுக்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கேஷு. சீதோஷ்ண, சீத என்றாலே குளிர்காலம் என்ற அர்த்தம், உஷ்ண என்றாலே கோடை காலம் என்ற அர்த்தம். இவர் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் ஒரே மனப்பான்மையோடு தான் இருக்கிறார், சமபாவனையோடு இருக்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கேஷு, அதாவது ஆனந்தத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் அந்த சோகத்திலும் சமபாவனையோடு இருக்கார். சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோஹோ. அவர் பெருமைப்படுத்தக்கூடிய விஷயத்து வந்தாலும் சரி, அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் வந்தாலும் சரி, ததா மானாபமானயோஹோ, அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் அவரை அவமானப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் இந்த 2 விஷயத்தையுமே சமபாவனையோடு ஏத்துப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் இப்படி ஒரு சமபாவனையோடு இருக்கும் இந்த நபர், பேரமைதியுடைய இந்த நபர்
தன்னைத்தானே வெற்றி கொண்ட நபர், தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த புலன்களையும் ஆசையும் பற்றியும் வைத்திருக்க நபர், அவர்தான் தனக்குத்தானே நண்பனாக இருக்கிறார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 7வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.